ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஜுவல்லரி விளாக் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பனானா மஃபின் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கப் கேக் செஞ்சாச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ரெசிபி தான் நம்ம பனானா மஃபினுக்கான ரெசிபி. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது இந்த அளவு. பனானா 200 கிராம், எந்த வாழைப்பழம்னாலும் யூஸ் பண்ணலாம். சுகர் 200 கிராம், 2 எக்கு, 150 கிராம் மைதா, பேக்கிங் சோடா 4 கிராம், கொக்கோ பவுடர் 3 கிராம், ஏலக்காய் பவுடர் 2 கிராம், ஆயில் 150 கிராம், வாழைப்பழம் 200 கிராம் இருக்குது. இதில் சுகர் 200 கிராம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆயில், சுகர், பனானா மூணையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஓட விடலாம். அடுத்து எக்கு ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகியும் அந்த ஃப்ளார் மிக்சிங் அப்படியே ஆட் பண்ணிடலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆன பிறகு கரெக்டாக 45 கிராம் அளவில் எல்லா மோல்டுலையும் ஊற்றிக்கலாம். கிட்ட 6 கப் கேக் மோல்டு தான் இருக்குது. பேலன்ஸை ரவுண்ட் மோல்டில் ஊற்றி பேக் பண்ணிடலாம். கரெக்டாக 190 டிகிரியில் 20 நிமிஷம், 15 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5 நிமிஷம் வச்சுக்கலாம். நமக்கு சூப்பர் டேஸ்டியான மஃபின் பேக் ஆகிட்டு இதை அப்படியே வெளியே எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே டீமோல்டு பண்ணி வைப்போம். நல்லா சூடாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கப் கேக் செஞ்சாச்சு. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலே நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் நல்லா வரல, நான் வீடியோ போடலை.